ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐம் காதலன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த படம் லாஸ்ட் Thursday தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட எங்க சென்னையில் ஒரு சில தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நஸ்லீன், அனிஷா, திலேஷ் போத்தன், லிஜோன் மோல் ஜோஷ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் கிரீஷ் ஏடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷமே ரிலீஸ் ஆன பிரேமலு படத்தை டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர். ஸோ டேரக்டரும் சரி, அதே மாதிரி நஸ்லின் ஹீரோ அவரும் பிரேமலுல நடிச்சிருக்காரு ஹீரோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காம்போ திரும்பி அந்த ஒரு பிரேமலு காம்போ இங்க வருது இந்த படத்துல. பட் ஆனா அது டோட்டலா பிரேமலு வந்து ஒரு மாதிரியான லவ் ஜானர். இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னோ கிரைம் த்ரில்லர் ஜானர் இந்த படம். கொஞ்சம் ஒரு த்ரில்லர் மூவியா தான் இருக்கும் இந்த படம். லைட்டா காமெடி கலந்த த்ரில்லர் மூவியா தான் இருக்கும் இந்த படத்தோட ஜானர். மெயினா அதோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நஸ்லின் அவர் வந்து ஹீரோயின் அனிஷா வந்து அந்த காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ற ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஒரு ஐடி படிச்சுட்டு இருக்காங்க, இன்ஜினியரிங். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் செம்ல அவங்க ஹீரோயின் பிளேஸ் ஆகிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்னோட ஓன் பிசினஸ்க்கு வந்துரு அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவோட ஓன் பிசினஸ்க்கே அவங்க போக போறாங்க. பட் ஹீரோ அரியர் வச்சுட்டு அப்புறம் போயிட்டு ஜாபும் கிடைக்காம பிளஸ் வந்து அட் த சேம் டைம் அவருக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பெருசா செலக்ட் ஆகாம ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், அங்க நம்ம போயிட்டு இப்போ உங்க அப்பாட்ட சொல்லு நம்ம லவ் பத்தினா. இல்ல நீ நல்லா செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவரும் வந்து செட்டில் ஆகிற மாதிரி தெரியல. ரொம்ப இந்த ஹேக்கிங் அப்படி இப்படின்னு வச்சுட்டு ஒரு சில விஷயத்துல வந்து ஹீரோயினோட போனே அவர் ஹேக் பண்ணிடுறாரு ஒரு செகண்ட். அது ஹீரோயின் தெரிஞ்சுப்போ, நீ கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன், நீ ஒரு கேம்பஸ்ல போய் செலக்ட் ஆகும் மற்ற இப்படி பண்ண மாட்டேன், இப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை நம்புறது, எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. ஒரு நாள் ஹீரோவே அவங்க அப்பாட்ட பேச போறாரு. ஸோ பேச போனப்போ அவங்க அப்பா வந்து, என் பொண்ணுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்கு, நான் அந்த ஒரு இடத்துல தான் நான் பொண்ணு கொடுப்பேன், நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இனிமே அவன்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்கலாம் பலாருன்னு ஹீரோவை அரைஞ்சு ஸோ ஹீரோயினோட அப்பா அமைச்சிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு ஈகோ வருது. என்ன அவர் அந்த ஆள் எப்படி அடிக்கலாம், நான் அவனை பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வச்சு அந்த ஹீரோயினோட அப்பாவை பழி வாங்குறாரு. அதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டா தான் இருந்தது. உண்மையிலே ஒரு கமர்ஷியல் பிளாட்டா இருந்தாலும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இந்த படத்தோட கதை. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நஸ்லின் ஹீரோ அவரோட ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. ஏன்னா பிரேமலுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர், அந்த ஒரு 19-20 வயசு பையன்றதுக்கான கேரக்டர் அவ்வளோ நாட்டியா அவர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு காமெடி ஹியூமரா இருக்கட்டும், ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு அந்த படத்துல. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த காதலன் ஐம் காதலன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் அதே மாதிரி தான் இருக்கு. லைக் சிமிலர் டைப் ஆஃப் ஒரு ரோல். லைக் அந்த ஒரு 20-21 வயசு பையன் ரொம்ப அந்த பையனோட ஈகோ டச் பண்ணிட்டான், எப்படிலாம் ஹேக்கிங் செஞ்சு அவங்கள காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது அவரோட ஆக்டிங். நல்லா நீட்டா செட்டில்டா அந்த கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப லிமிட்டடா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்த அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்த அவரோட கேரக்டர் படத்துல. ஃபுல்லா அவரை சுத்தி தான் அந்த கதையே ஒரு மாதிரி போகுதுன்ற மாதிரி அவ்வளோ மெயின் லீடு ரோல் அது. ரொம்ப பக்காவா பண்ணியிருக்காரு ஹீரோவா அவருக்கு. லைக் ஆனா இந்த வருஷமே அவர் ஹீரோவா செகண்ட் படம் இதுவும் ஹிட். அதனால வந்து ஒரு செம லக்கியான ஹீரோ இருக்கும் இது அவருக்கு. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு அவர் இந்த படத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனிஷா அவங்க இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூட்டன் ஹீரோயின் தான், அவங்க புது ஹீரோயின் தான். நல்லா இந்த அவங்களோட கேரக்டரும் ஓரளவு ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. இது இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப ஒரு சீரியஸ் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் படம் பூராமே. அவங்க வந்து படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஸோ ஹீரோ கொஞ்சம் ஒரு ஜாலியா ஒரு மாதிரியான டைப், ஹீரோயின் கொஞ்சம் சீரியஸான ஒரு டைப்ன்ற மாதிரி. ஸோ அனிஷா அவங்க ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாவே இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திலேஷ் போத்தன் அவர் இதுல வந்து அந்த ஹீரோனோட அப்பாவா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு கார்பரேட் கம்பெனி ஓனரா. ஸோ நல்லா அந்த அவரோட கேரக்டர் அப்படி ஒரு மாதிரி டெரரான ஒரு கேரக்டர் தான். அதுலயும் ஒரு சில ஹியூமர் இருக்கு லைட்டா, அதை வந்து நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் பார்க்க ஒரு அப்படியே ஒரு டெரரான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி லிஜோமல் ஜோஷ் அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் ஹேக்கரா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான். ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க. ஒரு 2-3 சீன் தான், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வராங்க. பட் படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அந்த ரோல் அவங்க ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வினீத் வாசுதேவன் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ஒரு ஃபன் கலந்த ஒரு ரோல் தான் சொல்லலாம். அவரோட ரோல் பார்க்க ஒரு டெரரான ஆள் மாதிரி இருப்பாரு. பட் படத்துல அவரோட கேரக்டர் ரொம்ப ஃபன்னா தான் டேரக்டர் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்த அவரோட கேரக்டரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சஜின் செலோரிக்கல் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தா பிரதாப் அவரோட மியூசிக் வந்து சாங்ஸ் படத்துல எதுவும் பெருசா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாவே போட்டிருந்தாரு. நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்துல. அதே மாதிரி ஷரண் வேலாயுதம் அவரோட சினிமாட்டோகிராஃபியும் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். மொத்தமா ஒரு 2-3 ஆஃபீஸ், அதே மாதிரி ஹீரோவோட ஒரு வீடு, அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டோட கடை, இந்த மாதிரியான ஒரு 4-5 லொகேஷன்ல தான் படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஸோ கேமரா ஆங்கிள்ஸ் கூட எல்லாமே ரொம்ப சூப்பரா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு ஷரண் சினிமாட்டோகிராஃபர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் ஜோஷப்போட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். லைக் ஒரு 1 hour 45 minutesக்குள்ள ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பா கட் பண்ணியிருக்காரு. நிறைய கட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ரொம்ப தேவையில்லாத ஒரு லேக்கிங்கான சீன்ஸ் எதுவும் படத்துல இல்லை. ஸோ கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப நல்லா நீட்டாக கொண்டு போய் படத்தை ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்த அவரோட எடிட்டிங்கும். மெயினாக டேரக்டர் கிரீஷ் ஏடி அவர் வந்து இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலோட ஒரு படம் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் கொடுத்திருந்தாரு.
செம படம். பயங்கர ஹிட் ஆச்சு. மலையாளமா இருக்கட்டும், ஸோ தமிழ்ல கூட அது வந்து பயங்கர ஹிட் ஆச்சுங்க பிரேமலு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஹைப்பான ஒரு டைரக்டர் ஆயிட்டாரு அவரு. ஆனா இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பிளஸ் அந்த ஒரு ஹீரோ நஸ்லின் அவர் பிரேமலுல நடிச்சவர். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வரும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிளஸ் படத்தோட பேருமே ஐயம் காதலன் அப்படின்ற மாரி ஒரு மலையாள படத்துக்கு ஒரு தமிழ் டைட்டில் இருந்தது. அதுலயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிளஸ் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு டெக்னோ கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்ற மாரி தான் இந்த படம் வந்து எனக்கு பட்டது. இப்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது. படம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருக்காரு. ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளாட்டா தான் இருந்து எனக்கு பார்க்கறது இந்த படத்தோட கதை. மெயினா ரைட்டிங்க பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப நல்லா சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நடிக்க வச்சு, அந்த கேரக்டருக்கு ஒவ்வொரு சீன்ஸுமே எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எழுதியிருக்காரு ரைட்டிங்ல. பிளஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இன்ட்ரஸ்டிங்காவே போச்சு படம். லைட்டா கொஞ்சம் ஸ்லோவா போய் டேக் ஆஃப் ஆற மாரி இருக்கும். பட் கதைக்குள்ள போயிட்டு ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆயி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு இன்ட்ரோ வரைக்கும்லாம் சூப்பரா போகும். அடுத்து என்ன நடக்கும்? இவன் என்ன பண்ணுவான்? அப்படின்ற மாரி ஒரு கியூரியாசிட்டியோட ஸோ வந்து ரைட்டிங் எழுதியிருக்காரு படத்தோட ஸ்க்ரீன் பிளே. அதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். நீங்க வந்து இந்த படம் ஆக்சுவலி இந்த மாரி டெக்னோ கிரைம் த்ரில்லர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியா டக்குன்னு வந்து பிரெடிக்டபிளான ஒரு படமா இருக்காது. அதனால இந்த படமும் அடுத்தடுத்த சீன்ஸ் உங்களால பெருசா வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஈவன் நீங்க வந்து கிளைமாக்ஸ் வேணா பிரெடிக்ட் பண்ணலாம் அந்த மாரி படங்கள்ல. பட் ஆனா அடுத்தடுத்த சீன்ஸ உங்களால வந்து ஒரு சில படங்கள்ல பிரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாரி தான் இந்த படமும். ஸோ ரைட்டிங்க பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு வந்து அன்பிரெடிக்டபிளா நீட்டா இருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப்மே ரொம்ப நல்லா சூப்பரா போச்சு படம். டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமாக்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. ஸோ அந்த ஒரு கிளைமாக்ஸ் எண்டிங்குமே வந்து அந்த திடீர்னு பார்க்க லைட்டா ஒரு சோகமா இருந்தா கூட அந்த எண்டிங் வந்து கடைசியில போய் ஒரு ஃபன்னா போயிட்டு ஸோ ஹீரோ நினைச்சதை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி போய் முடிஞ்சது. அது சூப்பரா அந்த ஒரு எண்டிங் நல்லா இருந்தது. உண்மையிலே ரைட்டிங்ல ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ உள்ளுக்குள்ள தேவையில்லாத இந்த ஒரு சாங்ஸ் அந்த மாதிரி தேவையில்லாத சீன்ஸ் எதுவும் கமர்ஷியல் சீன்ஸ் வைக்காதது அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். கதையை தவிர வேற எங்கேயுமே அவுட் அண்ட் அவுட் ஒரு வெளியே போகல. ஏன்னா இந்த படத்துக்கு நிறைய கதையை விட்டு கொஞ்சம் வெளியே போய் இன்னும் கமர்ஷியலா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் அந்த படத்துல. அதை ஒரு டேரக்டர் பண்ணல. கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப நல்லா நீட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் விறுவிறுப்புன்னு கொண்டு போயிருந்தாரு. இங்கேயும் பெருசா படம் லேக் ஆகிற மாதிரி தெரியல. அடுத்தடுத்த சீன்ஸ் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா கியூரியாசிட்டி கலப்புற மாதிரி தான் ரைட்டிங் இருந்தது. லைக் ஓரளவு லைட்டா ப்ரெடிக்டபிளான படமா இருந்தாலும் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போய் முடிஞ்சது. எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ்லாம் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. உண்மையில அவரோட ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ், நஸ்லினோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச். அவர் தான் அந்த படத்தை மொத்தமா கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. டேரக்டரோட கிரீஷ் ஷெட்டியோட ரைட்டிங்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது படத்துல. அதே மாதிரி ஸோ இந்த படத்தை நடிச்ச ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சஜின் செலோர்கி அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு அந்த டீம்ல. ஸோ ரொம்ப நீட்டாக அந்த ஒவ்வொரு சீன்ஸுமே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது ஒரு சில சீன்ஸ்ல. ஏன்னா இந்த மாதிரி டெக்னோ கிரைம் த்ரில்லர் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் ஒரே பேட்டர்ல. பட் இதில் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப புதுசாக பட்டது. ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல வாட்ச் இது. எனக்கு தெரிஞ்ச படம் கொஞ்சம் பேன் இண்டியா லாங்குவேஜ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஹீரோக்கு ஒரு ஹீரோ பிளஸ் இந்த டேரக்டர் காம்பினேஷனுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கு. பட் ஆனா இது இதுக்கப்புறம் ஓடிடில வரும்போது கண்டிப்பா டப்பாகி தான் வரும். பட் இப்போ இந்த படம் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆனனால இது வந்து தியேட்டர்ல வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் இருக்கு. பட் ஆனா படம் புரியும். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் போய் தியேட்டர்ல போய் பார்க்க ஒரு ஒர்த்தான ஒரு படம். ஒரு பக்கா தியேட்டர் வாட்ச் ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். ஒரு பக்கா யூ சர்டிஃபைட் படம். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.